ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வீட்டுல அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு, ரொம்ப பிரச்சனைகளா இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியல, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஓவர் ஹைட் கொடுத்து சண்டை வராங்க. இதெல்லாம் இதுதான் எங்க வீட்டுல இன்னைக்கு பிரச்சனைன்னு வெளியே போய் கூட சொல்ல முடியாது, அவ்வளோ சின்ன விஷயமா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் இந்த அடிக்கடி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட கோவப்படுறது, கடுப்பாகிறது, திட்டுறது, வார்த்தைகள் தப்பா யூஸ் பண்றது, இதெல்லாம் நடக்குதுன்னா வாஸ்துப்படி ஒரு வீட்டுல பஞ்சபூதங்களோட எனர்ஜி பேலன்ஸ்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் இடிச்சு கிடிச்சு வாஸ்துவே பெருசா மாத்தணும்ன்றது இமீடியட்டா உங்களுக்கு நடக்காத காரியமா இருக்கும். அந்த டைம்ல அந்த பஞ்சபூதங்களோட எனர்ஜியை நம்மளோட வீட்டுல பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு டைரக்ஷனும் இருக்கு வாஸ்துப்படி, இந்த டைரக்ஷன்ல என்ன பண்ணலான்ட்டு. ஸோ நான் இப்ப குறிப்பிட்ட டைரக்ஷன்ல சில படங்கள் போட்டோ ஃப்ரேம் நீங்க அந்த இடத்துல வைக்கிறப்போ அந்த இடத்துல அதோட பஞ்சபூதங்களோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இல்ல, இந்த பாயிண்ட் நான் லாஸ்டா சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட வீட்டுல ஃபர்ஸ்ட் காம்பஸ் வச்சு பாருங்க. வடகிழக்கு மூலை, வடகிழக்கு மூலைனா ஈசானியம் மூலைன்னு அர்த்தம். ஸோ அந்த வடகிழக்கு மூலை எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் எலிமெண்ட் தான் வடகிழக்கு மூலை, ஈசானியம் மூலை. ஸோ இந்த டைரக்ஷன்ல நீங்க வாட்டரோட பிக்சர்ஸ் பிளேஸ் பண்ணலாம். அதாவது நிறைய நீர்வீழ்ச்சி இருக்கிற போட்டோ இருக்கும், இல்ல ஒரு தண்ணியில சின்னதா போட் ஓட்டிட்டு போற மாதிரி இயற்கை காட்சி மாதிரி எல்லாம் இருக்கும், ஒரு பெரிய கடல் மாதிரியோட போட்டோ இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வாட்டர் சம்பந்தப்பட்ட பிக்சர்ஸ் நீங்க வடகிழக்கு டைரக்ஷன்ல ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைங்க. இல்ல உங்களால நீங்க அந்த இடத்துல ஃபவுண்டைன் வைக்க முடியும் அப்படின்னா, வாட்டர் ஃபவுண்டைன், அந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி வாட்டர் ஃபவுண்டைனும் இந்த இடத்துல வைக்கலாம். ஃபிஷ் டேங்க்குமே இந்த இடத்துல உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஃபேவரபிளான பொசிஷனாக தான் இருக்கும், ஏன்னா அதுவும் ஃபுல்லா தண்ணியில இருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ தண்ணியோட இதுல நெருப்பை கொண்டு வைக்கக்கூடாது, அந்த இடத்துல விளக்கேற்றுறது கரெக்டான காம்பினேஷனா இருக்காது. இந்த ஈசானிய மூலை நம்ம இந்த வாட்டர் எலிமெண்ட்டுக்கு யூஸ் பண்றப்பதான் அந்த இடத்துல நமக்கு நல்ல மாற்றங்கள் வரும். ஸோ இது வாட்டருக்கு உண்டானது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை நீங்க இங்க மாட்டிக்கோங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்கிழக்கு டைரக்ஷன். தென்கிழக்கு டைரக்ஷன் அக்னி மூலைன்னு சொல்லுவோம். இது நெருப்பு சம்பந்தப்பட்டது. ஸோ அக்னி மூலையில நீங்க ஒரு விளக்கேத்தலாம், இல்ல விளக்கு மாதிரி இருக்கிற பிக்சர்ஸ் வைக்கலாம். ஒரு பெண் விளக்கு கையில பிடிச்சிருக்க மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பிக்சர்ஸ் பிளேஸ் பண்றது, இல்ல ஒரு தீபம் மட்டும் எரியிற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும், இல்ல நிறைய தீபம் எரியிற பிக்சர்ஸா இருக்கலாம், இல்ல இது உங்க வீட்லயே உங்களோட விளக்கெல்லாம் எடுத்த போட்டோவா இருக்கலாம். இதை தென்கிழக்கு டைரக்ஷன்ல போட்டோ ஃப்ரேமா நீங்க மாற்றி வைங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல விளக்கும் வைங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். ஸோ இந்த விளக்கு வைக்கிற டைரக்ஷன்ல வேற வேற விஷயத்த பண்றப்போதான் அந்த பஞ்சபூதங்களோட எனர்ஜி இம்பேலன்ஸா ஆகக்கூடிய காரணம். ஸோ இந்த இடத்துல இந்த பிக்சர்ஸை பிளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது வடமேற்கு. வடமேற்கு வாயு மூலைன்னு சொல்லுவோம். இந்த வாயு மூலை காற்று சம்பந்தப்பட்டது. ஸோ இப்ப காற்று அப்படின்னா அதுக்கு என்ன பிக்சர்ஸ் பிளேஸ் பண்ணா, நிறைய மரங்கள் ஆடுற மாதிரி, ரொம்ப காத்துல நிறைய மரங்கள் ஆடிட்டு எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும்ல, அதை பார்த்தாலே இது காத்துல இருக்கனால இந்த மரங்கள்லாம் இந்த டைரக்ஷன்ல போகுது அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நீங்க இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். இல்லை நீங்க ஒரு டேபிள் ஃபேன் வைக்கிறீங்க அப்படின்னா அதை இந்த வாயு மூலையில, வடமேற்கு மூலையில நீங்க பிளேஸ் பண்ணலாம். இதுவும் ரொம்ப ஃபேவரபிளான பொசிஷனா இருக்கும். அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்மேற்கு. தென்மேற்கு கன்னி மூலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த தென்மேற்கு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த தென்மேற்குல நீங்க நிறைய இது மலைகளோட பிக்சர்லாம் இருக்குல்ல, மவுண்டைன்ஸோட பிக்சர்ஸ், இல்ல இயற்கை காட்சிகள் இருக்கும். அதுல நிறைய லேண்டு ஸ்பேஸ் அழகா தெரியுற மாதிரி, அதுல நிறைய பூக்கள் இருக்க மாதிரி, இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் லேண்ட் பேஸ்ல இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே நீங்க இந்த டைரக்ஷன்ல வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது 4 டைரக்ஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 4 மூலைகள் தான் சொல்லியிருக்கேன். இந்த 4 மூலைகள்ல இந்த போட்டோவை சின்ன சின்னதா ஒரு ஃப்ரேம் பண்ணி நீங்க அங்கங்க மாட்டிட்டு, அது அப்பப்போ உங்களோட கண்ணில் படுறப்போ, அந்த வீட்டுல எல்லாத்தோட கண்ணில் படுறப்போ அந்த எனர்ஜி வைப்ரேஷன் அந்த இடத்துல மாறும், பஞ்சபூதங்களோட எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். அப்ப அந்த இடத்துல நல்ல ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். இது கண்டிப்பா பண்ணி பாருங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். தேங்க்யூ.